டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கலாம் பேசிக்கிறாங்க. எல்லாம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாதது போல் தெரியுது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. பட் ஆனால் நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருந்தது முதல் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்போ என்னங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அடுத்த அதிபர் வந்து ட்ரம்ப் அவர்கள் தானே? என்னும் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் தேர்தல் நடக்க இருக்குது. இதில் தேர்தல் நடக்காததுக்கு முன்னாடியே இவர் தான் அதிபர் அப்படிங்கிறது போல் முடிவெடுத்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இது டெமோக்ரஸிங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் எதுவாக இருந்தாலும் மக்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறது பிரதானமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறதோட திரும்பவும் பைடன் அவர்களை ஜெயிச்சிருவாங்களா? ஏன்னா திரும்பவும் அவர் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் எது எப்படியோ, ஆனால் இதில் ஒரு விஷயங்க, சிம்சன் ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, இது என்னோட தனிப்பட்ட கருத்து, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேணாம், அந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணும்போது ஒத்து போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்தாலுமே கமலா ஹாரிஸ் அவர்கள் பிரசிடென்ட் ஆயிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் அனலிஸ்ட் தரப்புலையாக இருக்கட்டும், அமெரிக்க தரப்புலையாக இருக்கட்டும் பிரபலமாக பேசப்பட்டு வருது. அப்போ பைடன் அவர்கள் இன்னும் கோவிட் வந்திருக்குல்ல, ஸோ அதுபோல் சொல்லப்பட்டு வருது. இது போல் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்திருக்குது, அது ஃபெயிலியராக இருக்குது. மேபி ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறமும் அட்டெம்ப்ட் நடக்குமா? ஸோ அது போல் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து அதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது போல் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சிம்சன் ப்ரெடிக்ஷனோட இதை மேட்ச் பண்ணும்போது நடக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை வருது. என்னதான் ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்தாலும் சில காலம், ஒரு 3 வருஷ காலம், 4 வருஷம் இல்லையா, ஒரு 3 வருஷம் 2 வருஷ காலத்திலேயே திரும்பவும் கமலா ஹாரிஸ் அவர்கள் அதிபராகிறதுக்கு, அமெரிக்காவோட முதல் பெண் அதிபராக, அதுவும் இந்தியன் ஆரிஜின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கிறது தெரில, பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இது போல் விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. சிம்சன் ப்ரெடிக்ஷனில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி நடக்கக்கூடாது, பட் அது போல் நடக்குமா அப்படிங்கிறது போல் பெரும் ஆவலோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது போல் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது, அது கோவிட் வேறு வந்துருச்சு பைடன் அவர்களுக்கு அப்படிங்கிறது போல் இருக்குது. பட் இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. இதை ஏன் இப்போ மெயினாக தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, வந்துட்டு போங்க எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு இன்விடேஷன் வச்சுருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வருவாரா இந்த இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. ஏன்னா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வர சொல்லி இப்போ வரைக்கும் வரல. உக்ரைனுக்கு நன்மை வரும்போது தான், கொடுக்கும்போது தான் நான் வருவேன் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது உக்ரைனுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாரு. ஸோ டீசெண்டாக சொல்லி தப்பிச்சிட்டாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் எப்படி சொல்ல போகிறாரு, இல்லை உண்மையாலுமே போயிடுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி ஒரு வேலை நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டுருக்குன்னா, இப்போ திரும்பவும் ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. உக்ரைனில் வந்து ஒரு ஃபார்மர் எம்பியை வந்து பார்த்திங்கன்னா அசாசின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இவங்க வந்து சோவியத் சோஷியல் பார்ட்டியில் வந்து இவங்க இருந்திருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர் எம்பி கரண்ட்டாக இருக்கிற பார்லிமெண்ட்டில் அவங்க சீட் ஜெயிக்கல. அதனால் இவங்க லிவிவ் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. திருப்பி அந்த பணி தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. லிவிவ் ஒப்லாஸ்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்க பெருமளவில் காசை டொனேட் பண்ணி, ரெண்டாவது காசை வசூலித்து அதிகமான ட்ரோன்களை வாங்கி ஒரு பிரிகேடுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. உக்ரைனோட பிரிகேட்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெருமளவில் முன்னின்று வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க உக்ரைனுக்கு ஆதரவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இல்லைங்க, இவங்க வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது போல் வதந்திகள் பரவிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. உக்ரைனோட மீடியா வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃபாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் லோக்கல் சோர்சஸ் கொடுக்கக்கூடிய கதைகள் வேறு மாதிரி இருக்குது. அதில் பொறுத்து இருந்து பார்ப்போம், என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பதிவில் தெளிவாக பேச ஆரம்பிப்போம். யார் இறந்துருக்குறாங்க அப்படின்னா, உக்ரைனோட முன்னாள் எம்பியான இரினா ஃபரீன் அவர்கள் இறந்திருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இந்த யூகேக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருந்தார் இல்லையா, அந்த விசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூகேல இபிசி மீட்டிங், யூரோப்பியன் பார்லிமெண்ட்ரி கமிஷன் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடக்க போது. இந்த சம்மிட்டில் 45 நாடுகளுக்கும் மேற்பட்ட லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு, வாங்க வந்து பேசுங்க அப்படிங்கிறது போல் யூகே தரப்பில் சொல்ல இவரும் போய் பேசிக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அவர் கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் யூரோப்பியன் நாடுகள் ஒத்துக்கலைனாலும், அதாவது அவர் என்ன கேட்குறாரு, ரஷ்யாவோட ஏர்ஃபீல்டை அட்டாக் பண்ணதுக்கு உங்கள் ஆயுதங்களை வச்சு பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணதுக்கு. பட் ஆனால் அது யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, ஏர் டிஃபென்ஸ் தாங்க, எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தாங்க அப்படின்னு அவங்க வழியிலே போய் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க நாட்டுக்கு பாதுகாப்புக்குன்னு வச்சுருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் கொடுக்கணுங்க அப்படிங்கிறது போல் ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. எப்படி கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. சில நாடுகள் கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல முன் வந்திருக்கிறாங்க.
ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த 45 நாடுகளோட தலைவர்களும் சரின்னு ஒரு மனதாக முடிவெடுத்து எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் யுக்ரைனுக்கு கொடுத்துருவாங்களா? ஏன்னா உக்ரைனோட அதிபர் குறைஞ்சது 25 வேணும்னு கேட்குறாரு. 25ஆவது ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சிங்கிள் டிஜிட்டில் தான் தராங்க. கூடிய சீக்கிரத்தில் டபுள் டிஜிட்டில் கொடுக்கறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து கோரிக்கைகள். உக்ரைன் தரப்புலேருந்து அனலிஸ்டாக இருப்பாங்களே அவங்களுக்குலாம் கொந்தளிப்புகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கேங்க. ஒன்று டிஃபெண்ட் பண்ண கொடுங்க, இல்லை அட்டாக் பண்ண கொடுங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலேருந்து இருக்குது. நியாயமான கேள்விகள் போல் தெரியுது. பட் ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறீங்களா காசு அப்படிங்கிறது போல் சில நபர்கள் கேட்குறாங்க. திரும்பியும் இதுக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. இது இப்படியே ரொட்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்துட்டார். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லைங்க, அவருக்கு அந்த கரேஜ் இருக்குது, தைரியம் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நிப்பாட்டுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது. என்ன செய்யணும்னா ஜெயிச்சு வந்தோடனே உக்காந்ததுக்கப்புறம் உக்ரைன் வேணுங்கிற ஆயுதங்கள் கஜானாவை திறந்து வந்து அள்ளிட்டு போங்க, நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வீசுங்க, ரஷ்யா மேலே சௌரியத்துக்கு வீசுங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எல்லாம் எடுத்து பயன்படுத்துங்கன்னு வேணுங்கிற அனைத்து உதவிகளையும் செஞ்சாங்க அப்படின்னு இந்த போர் முடிவுக்கு வந்துருங்க அப்படின்னு போரிஸ் ஜான்சன் அவர்கள் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. எங்க சார் நீங்கள் அப்படிங்கிறது போல் இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறதும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். பல ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, அது F-35 வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் ஒரு வேளை ஜெயிச்சிடுவாங்களோ உக்ரைன் அப்படின்ற கேள்விகள் வருது. நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் இப்படி சொல்கிறாரு, அப்படி நடக்குமா இல்லை இப்படி நடக்குமா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது எப்படியோ பல நாடுகள் உக்ரைனுக்கு உதவலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது கர்ஷ்னோவாரிஃப்காவில் இருக்கக்கூடிய 59வது பிரிகேடு தரப்புலேருந்து 5 நடுங்கி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டு வருது. அவருங்க எவாக்குவேஷனுக்காக ரெக்வஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. சில ஏரியாக்களில் ரஷ்யன்ஸ் வந்து சுற்றி வளர்ச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப்லேயே பார்த்தீங்கன்னா பெருமளவில் கர்ஷ்னோவாரிஃப்காவோட பெருமளவில் பகுதிகளை ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல் இருக்கும். ஆனால் ப்ரோ ரஷ்யன் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க, சுற்றி வளர்ச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ அந்த இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இவாக்குவேட் ஆகணும் அப்படிங்கிறது போல் கேட்குறாங்க. பட் ஆனால் அதுக்கு விடலை, அங்கேயே டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படிங்கிற சொல்லப்பட்டது. மேபி அது உக்ரைனில் இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நமக்கு சென்ட் பண்ணும்போது இது போல் விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது மேபி ப்ரொபகண்டாவாக இருக்கலாம், அது ரஷ்ய வீரராக கூட இருக்கலாம். இது போல் ஏமாற்றி கூட வீடியோ பதிவு எடுத்து போகலாம், நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சொல்லிடணும் இல்லைங்களா, எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் இல்லையா? ஆனால் இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே கர்ஷ்னோவாரிஃப்கா பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கிறத மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் புரிஞ்சுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் சைடில் ரஷ்யாவோட டேங்க்கு கர்ஷ்னோவாரிஃப்காவில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸை வந்து ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டிலே ஆகும் ரஷ்யன்ஸ். நம்ம இது முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வேக்னர் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. முன்னாள் தலைவராக இருந்தார் இல்லையா வேக்னரோட பிரிகோஜினி அவர்கள், அவரோட ஸ்ட்ராட்டஜி இது. ஒரு டேங்க்கு ரொம்ப க்ளோஸில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஓட்டை போட்டு விட்டாங்க, ஒரு பில்டிங்கில் ஓட்டை போட்டு விட்டாங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ளே வந்து ரஷ்ய வீரர்கள் போடுவாங்க. இதனால் ட்ராப்லேருந்து ஈஸியாக போயிடலாம். ஸோ அந்த இடத்துல கேம்ப் அடிச்சுக்கிறாங்க உக்ரைனியன்ஸ். அப்படின்னால அவங்களுக்கு திடீர்னு அந்த ஷெல் ஷாக்கில் வந்து அந்த அட்டாக் நடந்ததில் நிலத்தடு மாதிரி இருப்பாங்க. குடுகுடுன்னு ஓடுறதுனால ரஷ்ய வீரர்களை சரணடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் எதிர்த்தாக்குதலாம் பண்ணுறதில்ல, சரண்டர் அடைஞ்சாராங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டுவது. ஸோ அது போல் ஒரு தாக்குதலுக்காக ரஷ்யன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட்ஸில். ஸோ இதனால தான் சக்ஸஸ் கிடைக்குது அதிக லெவலில் கர்ஷ்னோவாரிஃப்காவை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரீட் பேட்டில் எப்படி நடக்கணும், ஒரு வில்லேஜ் பிடிக்கணும், புறநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன செட்டில்மெண்ட்டை பிடிக்கணும்னா எப்படி பண்ணணும், பெருமளவில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்குது, அதில் வந்து முன்னேறி போகணும் அப்படின்னா எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து ரஷ்ய வீரர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரிசோனே இந்த பகுதியிலாம் 2 வீலர்ஸை அதிகமாக பயன்படுத்தி ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு வில்லேஜ், புறநகரத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ். ஸோ அதனால் அதிகமான 2 வீலர்ஸை பயன்படுத்தி முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த கர்ஷ்னோவாரிஃப்காவில் டேங்குகளை பயன்படுத்தி குறுகிய பாதையில் போய் ஒரு பில்டிங்காக ஓட்ட போட்டு ஒரு பில்டிங்காக பிடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். இதே இந்த புறநகரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஓப்பன் லேண்டாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம், இந்த நோவோசெல்கா பெர்ஷாவாக இருக்கட்டும், இல்லை மேலே இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க்கு சின்கிக்வா இந்த பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மடு காலம் அதாங்க இந்த டர்ட்டில் டேங்க் இருக்கு இல்லையா, இது போல் விஷயங்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. எந்தெந்த பகுதிக்கு வேணுமோ அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை சீக்கிரமாக அடாப்ட் பண்ணி ரஷ்யன்ஸை முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ களத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ட்ராஸ்க் பகுதியில் நேத்திக்கு நினைக்கிறேன் நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ட்ராஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சிவிலியன் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க. பில்டிங்லாம் வந்து தூள் ஆகிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ரஷ்யாவோட FAB 3000 குண்டுகள் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ ஆக்டிவாக இருக்கிற இந்த FAB 3000 குண்டுகள் எங்கே டெலிவரி ஆகிட்டு இருக்குன்னா, ஒன்று ட்ராஸ்க் பகுதி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிப்சி பகுதி, கர்கிவ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிப்சி பகுதியில் தான் FAB 3000 வகை குண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க.
ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த கேரியர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அந்த குண்டை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணக்கூடிய விமானங்கள் கம்மியாக இருக்குது. அதனால் 2 சைடில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வகை விமானங்கள் தயாராகிடுச்சுன்னா அதிகமான டெலிவரிஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு தான் உக்ரைனோட வீரர்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல்கிராட் பகுதி இருக்கு இல்லையா, பெல்கிராட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ரஷ்யா அவங்களோட ஆர்மட் காலம்ஸை ரெடி பண்ணி அடுத்த பேட்சை வெளியே தள்ளிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அட்வான்ஸ் பண்ணப்பட்ட T-62M ரக டேங்குகளை பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பெல்கிராட் பகுதியில் வந்திருக்கு அப்படின்னா அடுத்து இந்த கர்கிவ் பகுதி இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. என்னப்பா இது இப்போ ஃபுல் ஸ்கேல் அஃபென்சிவ் கர்கிவ் பகுதியிலேருந்து உள்ளே போகிறாங்களா, ஏன்னா அந்த இடத்துல வீக்காக இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பெருமளவில் உக்ரைன் அந்த இடத்துல தயாராக இருந்தே இந்த அளவுக்கு டம்மியாக இருக்கிறாங்கன்னா நம்ம வீரர்களை அனுப்பிச்சுட்டு பார்ப்போமே பெருமளவில் அப்படிங்கிறதுல ரஷ்யா நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அந்த இடத்துல தொடர்ந்து ஆயுதங்களை குமிக்கிற மாதிரியான இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த பெல்கிராடு வழியாக கொண்டு வர மாதிரி காமிச்சு அண்டர் கிரவுண்டில் வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல் பல சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரஷ்ய வீரர்கள் தொடர்ந்து களத்தில் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா களத்தில் பிஷைனேன்னு ஒரு செட்டில்மெண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட கொடி பறக்குது பாருங்க அப்படிங்கிறது போல் வீடியோ பதிவுகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்ய வீரர்கள் தொடர்ந்து களத்தில் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.